குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை கூடியதும் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருப்பது குறித்த தகவலையும் அந்த ராஜினாமா உடனடியாக ஏற்கப்பட்டுள்ளது எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் தெரிவித்தார். எந்தவொரு விவகாரமும் அவை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறையின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராகவும் இருக்கும் நிலையில் ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதால் மாநிலங்களவை தலைவர் பதவியும் தற்போது காலியாக உள்ளது. இந்த நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கும் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் மாநிலங்களவை தலைவர் பொறுப்பை வகிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மழைக்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் கூட்டம் மக்களவையில் தொடங்கியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இதுகுறித்து விவாதிக்க கோரி முழக்கம் எழுப்பியதால் மக்களவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. क्वेश्चन नंबर 21 श्री इमरान मसूद. மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்தது. மாநிலங்களவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர். இது தொடர்பான ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீசுகளை ஏற்க முடியாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் சிங் அறிவித்தார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர மதிப்பாய்வு விவகாரத்தை கண்டித்து டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் கலந்து கொண்டு SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு மதிப்பாய்வை கணக்கிட வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பான மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய தமிழக அரசின் ரிட் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. அதில் ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்தை பெறும் வகையில் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பி அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, அதுல் S சந்திரோகர் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அப்போது குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பான மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கீழடி ஆய்வறிக்கை நிராகரிப்பு தொடர்பாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் விளக்கமளித்துள்ளார். மக்களவையில் திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் எழுத்துப்பூர்வ பதிலளித்துள்ளார். அதில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ள குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கலாம் என்றும் அதே காலகட்டத்தில் 1க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் தலைமை தாங்கியிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் சமர்ப்பிக்கும் அறிக்கையை இந்திய தொல்லியல் துறை நிபுணர்களால் சரிபார்க்கப்படுவதாகவும் அதன் பின்னர் இறுதி அறிக்கை வெளியிடப்படும் எனவும்
விளக்கமளித்துள்ளார். கீழடி தொடர்பான தொல்பொருள் ஆய்வாளரின் அறிக்கை மதிப்பாய்வில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கீழடி அகழ்வாராய்ச்சியை தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர், கீழடி அகழ்வாராய்ச்சியின் துல்லியமான கண்டுபிடிப்புகள் சட்டப்படி உரிய அறிவியல் நடைமுறையை பின்பற்றி வெளியிடப்படும் என உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தனது வாகனத்தின் முன் இருக்கையில் அமர்ந்தபடி முதல்வர் மருத்துவமனைக்கு சென்றார். தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து அவர் மீண்டும் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் குணமடைந்து விரைவில் வீடு திரும்புவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3 நாள் ஓய்வெடுக்குமாறு முதல்வரை மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய துணை முதல்வர், பிரதமர் மோடியின் தமிழக வருகையால் திமுக கூட்டணிக்கு பலம் என்று கூறினார். பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறாரு. காலையில் சில டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. விரைவில் குணமடைந்து வந்துடுவாங்க. ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேர் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மும்பையில் 2006ஆம் ஆண்டு நடந்த ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டு 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி 12 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மகாராஷ்டிர அரசின் சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அவசர வழக்காக வரும் 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவத்தில் இணைய உள்ளன. இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டுள்ள அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டு மேற்கு எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. உயர்தர தாக்குதல் திறன் கொண்ட HH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை பெரிதும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.